சீதைக்கு சீமந்தமே தந்தனான சீரோடு பேரண்டமே தந்தனான. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பிரியாவோட வளைகாப்பு தாங்க பார்க்க போகிறோம். வளைகாப்பு வீடியோ பிரியாவும் போட்டுருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க, நல்லா செஞ்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம சேனலில் நம்ம ஃபாலோவர்ஸும் பார்க்கணும் இல்லையா, அப்படின்னால தான் நம்ம வீடியோ போட போகிறேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா நம்ம கிஃப்ட்டெல்லாம் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் நைட்டே பேக் பண்ணி நம்ம வீட்லேயே எடுத்துன்னு போயிடலாம் முன்னாடி நாள் அப்படின்னு நினச்சோம். பேக் பண்ணால் காரே பிடிக்காத மாதிரி இருக்குது. அங்கேருந்து நம்ம லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுனால காரே பிடிக்காது அப்படின்றதுனால அங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் நேரமே இல்லை. லட்டு பிடிச்சது, சோமா செஞ்சது, அதுவும் வீடியோ எடுக்க முடியல. லட்டு மட்டும் தான் கொஞ்சம் ஓவராக போட்டிருப்போம். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வீடியோவும் எதுவுமே அவ்வளோ எடுக்க முடியும். ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் வீடியோ எடுக்கணும், அழகாக எல்லாத்தையும் எடுத்து போடணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் எடுக்கவே முடியறதில்ல. இப்படியே ஓடி போச்சு. அதனால் சரி, இதையாவது நம்ம இந்த ஃபங்க்ஷன் வீடியோவது எல்லாம் ஓரளவுக்கு ஃபோன்லேயே தான் எடுத்தோம். அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து, அரக்கோணத்துலேருந்து, பெங்களூர்லேருந்து எல்லாமே இந்த வாரத்தில் அது எங்கள் நேரமா என்னான்னு தெரிலங்க. ட்ரெயின் எல்லாம் போன வாரத்துலேருந்து அப்படியே எல்லாமே தள்ளி 1 மணி நேரத்துக்கு லேட் ஆகிறத விட 3 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ரெயினுங்க லேட்டு. 7 மணிக்கு வர ட்ரெயின் 10-11 மணிக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்ததால் ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. வரத்துக்குள்ளே 12-1 மணி ஆயிடுச்சு. மண்டபத்துக்கு நாங்கள் ரூம் எடுத்த இடத்துக்கு வரத்துக்கு எல்லாருக்குமே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் அதுக்குள்ளே வீட்டில் நம்ம டிஃபன் எல்லாம் வரவங்களுக்கு ஒரு 20 பேர் வந்தாங்க. எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்ணிட்டு போனோம் இல்லையா. ஹோட்டலில் எவ்வளோ வாங்குறதுனால வீட்டிலே சப்பாத்தி, குருமா, அதையும் எங்களால் வீடியோ எடுத்து நாங்கள் ரூம் எடுத்தது, எல்லா கெஸ்ட்டுங்க வந்தது எதுவுமே காமிக்க முடியல. சப்பாத்தி, குருமா, இட்லி, சாம்பார், புதினா சட்னி இவ்வளவும் செஞ்சு எல்லாருக்கும் பேக் பண்ணி 11 மணி நைட்டு எல்லாரும் அவங்க வரத்துக்குள்ளே நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணி ரூமில் எல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணோம். 11-12 மணி ஆயிடுச்சு வரத்துக்கு. அவங்கெல்லாம் இப்படி எல்லாம் அவங்களுக்கெல்லாம் டிஃபன் எல்லாம் கொடுத்து செஞ்சதுக்குள்ளே 1 மணி ஆயிடுச்சு. எங்கள் பையன் ஹால் எடுத்துல அங்கேருந்து கத்தினே இருக்கிறான் ஃபோன் பண்ணி. பக்கத்தில் தான் நடந்து போகிற தூரம். அம்மா கிஃப்டெல்லாம் பேக் பண்ணணும், காலையில் 10 மணிக்கு எல்லோரும் வந்துடுவாங்க, அதெல்லாம் எடுத்து வைக்கணும், ரொம்ப நேரம் கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு அம்மா என்ன சொன்னாங்க, காலையில் தட்டு எல்லாம் வரிசை ரெடி பண்ணலான்னாங்க. ஆனால் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா காலையில் முடிஞ்சிருக்காது, ரொம்ப கஷ்டமாக முடிஞ்சிட்டு இருக்கும். தட்டு வரிசை வச்சுருக்க முடியாது, அதான் உண்மை. அப்புறம் நான் போகிறதுக்குள்ளே அவங்க பானு, அஸ்மா, எங்கள் பையன், அப்புறம் எங்கள் தங்கச்சி பொண்ணு, எங்கள் தங்கச்சி பொண்ணு மருமக மாப்பிள்ளை, அதான் பெரிய பொண்ணு பெரிய மாப்பிள்ளை, இவங்க எல்லாருமே தங்கச்சி பேர் இவங்க எல்லாம் போயிட்டு எல்லாம் பேக்லலாம் போட்டாங்க. ஏன்னா டிஃபன் பாக்ஸு, பேகு, அப்புறம் தாலி கயிறு, சாக்லேட்டு, ரிட்டன் கிஃப்ட்டு, அதுதான். அப்புறம் வளையல், இது எல்லாம் போடணும். ரிட்டர்ன் கிஃப்ட் கேட்டிருந்தாங்க என்னோட வீடியோலேயுமா கேட்டிருந்தாங்க, எங்கே வாங்கினீங்க என்ன ஏதுன்னு. அம்மா தனித்தனியாக வாங்கினாங்க. அதனால் அது நான் இன்னொரு வீடியோவில் விளக்கமாக நாங்கள் எங்கெங்கே என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன ரேட் எல்லாம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நான் அது அவங்க எல்லாமே எடுத்து வச்சிட்டாங்க. கடைசியில் தான் நான் போயிட்டு சும்மா ஒரு 2 வார்த்தை பேசிவிட்டு இந்த மாதிரி கிஃப்ட்டெல்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் காமிச்சிருப்பேன். அது முடித்து உடனே 2 மணிக்கு டைமு. 2 மணிக்கு எல்லாம் தூங்க போகிற டைம். எங்கள் பையன் என்ன பண்ணால், எல்லாரும் இல்லை வேணாம், நான் என்ன சொன்னேன், காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் நம்ம எல்லாம் தட்டில் வச்சு எல்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த முறுக்கு தட்டு மிச்சரெல்லாம் நமுத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இவங்க கவர் வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் பையன் இந்த கவர் போட்டு மூடிட்டு அதெல்லாம் நமுத்து போகாது, நல்லா இருக்குமா, காலையில் உண்மையிலே உங்களால் முடியாது, என்ன டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 2 மணிக்கு ஆரம்பிச்சிங்க. 3:30 ஆகிடுச்சு. அப்போ 10 பேருக்கு மேலே பண்ணனாங்க. எல்லாரும் ஆளுக்கு, நான், அஸ்மா, எங்கள் பொண்ணு, எங்கள் ஆஷா, அப்புறம் பானு, நாங்கள் 4 பேர் தட்டில் கொட்டி டெக்கரேஷன் பண்ணுறது. இந்த பக்கம் 4 பேர், எங்கள் பையன், மாப்பிள்ளை, அஸ்பக்கு, அப்பா, இவங்கெல்லாம் கவர் வச்சு பேக் பண்ணுறது. அந்த மாதிரி டேபிள் போட்டு எல்லாமே டைனிங் ஹால் கொடுத்துருந்தாங்க. நைட்டே லாக் பண்ணிவிட்டு போயிடுங்க. நாங்கள் எல்லா தட்டெல்லாம் எறும்பு சாக் பீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்தேன். நைட்டே எல்லாம் பேக் பண்ணணும்னு டேபிளுக்கெல்லாம் எறும்பு சாக் பீஸ் போட்டு அதெல்லாம் பேக் பண்ணி எல்லாம் நீட்டாக டேபிள் மேலே எல்லாமே வச்சுட்டோம். அப்புறம் தட்டு வரிசெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் 3:30 நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒரு 2 மணி நேரமாவது தூங்கிட்டு ஒரு 5:30 மணிக்கு அப்படி எழுந்துக்குமா சரியாக இருக்கும். நாங்கள் பையன் அவனுக்கு முடியல, கார் ஓட்டின்னு வரான். நேற்றுக்கு அப்படியே சொக்குது, இல்லைடா நீ மறுபடியும் ரிட்டர்ன் போவேனா, நீ இங்கே படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி வச்சுட்டு எனக்கு தூக்கமே வரல. காலையில் டைமே இருக்காது நமக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் தூங்கின்னு இருந்தாங்க. நான் போயிட்டு கட்டரிசி போட்டு நல்லா தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாம் பொடியாக நறுக்கி எல்லாம் ஏலக்காய் தூள்லாம் போட்டு நைட்டே ஒரு 4:30 மணிக்கு அந்த கட்டரிசி நல்லா பண்ணி வச்சுட்டேன். நான் அது வீடியோவில் உங்களுக்கு காமிக்கல. நான் 2 கிலோ அரிசி வாங்கினேங்க, கட்டரிசி வாங்கினேன். ஒரு 2 தேங்காய் பொடியாக கட் பண்ணி, ஒரு 1/2 கிலோ பொட்டுக்கடலை, 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ வெல்லம் சமமாக போட்டு பாருங்கள், சூப்பராக வந்ததுங்க. அதுவும் ஒரு நாள் நான் ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சேன். நான்
எல்லாருமே வந்து கட்டரிசி சூப்பராக இருந்தது. ரொம்ப கட்டன்னு இருக்கும். கட்டரிசினாவே கட்டன்னு இருக்கும். நல்லா ஊற வச்சு பண்ணதுனால சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. எல்லோரும் கொடுத்துட்டு மீதி கொஞ்சம் நமக்கு வச்சுக்கலாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம். நைட்டு அது முடிஞ்சுதுங்களா. அதுக்கப்புறம் வந்து ரவை உருண்டை செய்ய முடியல. மெயின் வந்து நான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சீர் செய்வோம் பார்த்தீங்களா. ரவை உருண்டையே எல்லோரும் ஃபேமஸ் ஆகிடுவாங்க. ரவை உருண்டை எப்படி செஞ்சுன்னு கேட்பாங்க. நம்ம பொண்ணுக்கு வைக்கலன்னா எப்படி, அதை வறுத்து செய்யணுன்னா கஷ்டம். சோமாசை செஞ்சதுலேயே வந்து கொஞ்சம் மீதி இருந்தது. இதை விடக்கூடாது, ஒரு தட்டுக்கு மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டரிசி பாகு எடுத்து வச்சுட்டு ரவை உருண்டை வந்து பால் காய்ச்சி அந்நியத்துக்கு அதை ரவை உருண்டை பிடிச்சி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் படுத்துங்க. ஆனால் அந்த 1/2 மணி நேரம் நான் தூங்கலைன்னா இட்லியும் சாம்பார் செஞ்சுட்டு இருந்தால் காலையில் வந்து எங்களுக்கு அலைச்சல் இருந்திருக்காது. ஒரு 100 இட்லி 150 இட்லி நான் வந்து இட்லி குண்டானும் எங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துன்னு கோயம்புத்தூர்லேருந்து அது வந்து ஒரு 28 இட்லி தான் வரும். பிரியா வீட்டில் இருக்குது ஒரு 9 இட்லி வரும். 2 ஊற்றி வச்சுருந்தா கூட ஒரு 5 முறை ஊற்றி பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் சிலிண்டர் வேறு இப்போ ரொம்ப கஷ்டங்களா, அதனால் பார்த்து செய்ய வேண்டியதாக இருந்தது. ஹோட்டலில் ஆமாம் ஹோட்டலில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு எங்கள் பையன் காலையில் 8:30 மணிக்கு போனால் ஒரே ஹோட்டலில் கிடைக்கல. இவ்வளோ பேருக்கு டிஃபன் இங்கே வாங்கி அங்கே வாங்கி பையன் டிஃபன் வாங்க போயிட்டோம். எல்லா தட்டுக்கு பழங்கள்லாம் ரெடி பண்ணி நீட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வச்ச மூடி செயின் காசு அதெல்லாம் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுங்க எல்லாம். அப்புறம் டைம் ஆகுது 10:30க்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஃபோட்டோகிராஃபர் நல்லவர். நாங்கள் அங்கேருந்தே அந்த ஆள்லேருந்தே தூக்கின்னு போய் வச்சிடலாம், டைம் இல்லை வாங்க 10:30 மணி ஆகிடுச்சுன்றாங்க. அப்புறம் அவர் சொன்னார் நீங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்ச தட்டு வரிசை ஃபுல்லாகவே எல்லாரும் இவங்க பிரியா மாமியார் வீட்டில் வந்த ரிலேஷன் அப்புறம் எங்கள் ரிலேஷன் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எடுத்தால் கூட ஒவ்வொன்றும் எடுக்க முடியல. 2 தான் கையில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்தளவுக்கு நான் 75 தட்டு வச்சுங்க. பிரியாவுக்கு வந்து 25 தான் வைப்போம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நம்மளை 31 வை பிரியா வந்து 31 வைமான்னு சொல்லிச்சு. வந்து அதிகமாலாம் வேணாம், ரொம்ப கஷ்டம், ஏன்னா பலகாரம் செய்வாங்க இல்லையா அம்மா, அதனால ரிஸ்க் எதுக்கு. ஆனால் நீங்கள் எப்பவுமே நான் கூட இருப்பேன், அம்மா ஹெல்ப் பண்ணுவேன். இந்த டைமில் வந்து என்ன வேலை செய்யக்கூடாது சொல்லிட்டாங்க. அதில் என்னாலே ஹெல்ப் பண்ண முடியல. எப்படி செய்வாங்க பண்ணுவாங்கன்னு நான் 30 மேலே போகவே கூடாதுன்னு சொன்னேன். 50 வைப்பாங்கன்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா 75 தட்டு வச்சுருக்காங்கங்க. நான் வந்து நீங்கள் வந்து நினைக்கலாம் இவ்வளோ செஞ்சீங்களே ரொம்ப லட்சக்கணக்கில் ஆயிருக்கலாம், அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. நான் எல்லாமே வந்து தட்டுக்கு கரெக்டாக அதாவது எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக செஞ்சேன். அது வந்து வீட்டில் செய்கிற முறுக்கு சோமாசு தட்டு வடை இதெல்லாம் வந்து எல்லாரும் கொடுக்கணும் இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய குவாலிட்டியாக செஞ்சேன். ஆனால் என் தட்டுக்கு மட்டும் முக்கியமாக செய்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அளவோடு தான் கரெக்டாக செஞ்சதுனால வீட்டிலே பண்ணதெல்லாம் அந்த அளவுக்குலாம் ரொம்ப செலவெல்லாம் ஆகலை. சரி ஒரு கொஞ்சம் ஒரு கரெக்டான பட்ஜெட்டில் அதிகமான குவாலிட்டியாக நல்லா அழகாக பண்ணிட்டேங்க. நான் பார்த்து 1 மாதத்துக்கு முன்னாடியே நானும் பிரியாவை நோட்டில் எழுதினே இருப்போம். இதை பண்ணால் எவ்வளோ கம்மியாக இருக்கும், இதை வாங்கினா எவ்வளோ கம்மியாக இருக்கும் செஞ்சுன்னு சொல்லிட்டு பட்ஜெட் போட்டு தான் நான் வந்து பிளான் பண்ணேன். ஆனால் பிரியாக்கே தெரியாது. பிரியா வந்து நம்ம தான் அம்மா 51 செய்வாங்க 31லாம் செய்ய மாட்டாங்கன்னு நான் இன்னும் 25 எக்ஸ்ட்ரா வந்து பண்ணேன். நம்ம தட்டு வரிசெல்லாம் எடுத்து ஃபோட்டோக்கார் வந்து என்ட்ரன்ஸில் கூட்டின்னு வந்து எல்லாரையும் லைனாக நிற்க வச்சு அழகாக என் பையன் தான் ஃபஸ்ட்டு தங்கச்சிக்கு செஞ்ச சீர் வரிசை கையில் வச்சுன்னு அதுக்கப்புறம் பொம்மை இந்த மாதிரி எல்லாம் தங்கச்சி பொண்ணு அப்புறம் வந்து எல்லாரும் ரிலேட்டிவ்லாம் பொதுவாக எல்லாரையும் சொல்ல முடியல, எல்லோரும் லைனாக வச்சு அழகாக எடுத்துன்னு வந்து அந்த இடத்துல வந்து நல்லா சீர் தட்டு வந்து நலங்கு வைக்கிற இடத்துல அழகாக வச்சுட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா சைடில் என்னுடைய சைடில் சொந்த பந்தம் பெரியம்மா பையன் அப்புறமா பெரியம்மா பொண்ணு அப்புறம் என்னுடைய பெரியப்பா பையன் எங்கள் அக்கா பொண்ணு இந்த மாதிரி முக்கியமான எங்கள் தாய் மாமா வீட்டில் தாய் மாமாவுடைய பொண்ணு இப்படி முக்கியமான வீட்டு சொந்தம் அம்மாவுடைய அம்மா அப்பா சொந்தங்கள் வச்சாங்க. ஆமாம் எல்லாமே துணி தட்டு வரிசை ஒவ்வொருத்தர் 5 தட்டு 9 தட்டு அப்படி வச்சு அவங்க ஒரு 35 தட்டுக்கு மேலே அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஃபோட்டோக்காரர் வந்து நீங்களும் தனியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள கூட்டின்னு போயிட்டு எல்லோரும் நிற்க வச்சு ரொம்ப நல்லா ஃபோட்டோ எடுத்தார். ஆனால் ஃபோட்டோ எடுத்து ரொம்ப பாராட்டாங்க. தனித்தனியாக நிற்க வச்சு எல்லோரும் அழகாக ஃபோட்டோ எடுத்து நம்ம சீர் வரிசைலாம் எப்படி வச்சோம் ஜோடித்தோம் என்னென்ன யார் வாங்கி கொடுத்தாங்க எல்லாம் வந்து அழகாக நீட்டாக பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்து 2 முறை தட்டு வரிசை எடுத்துன்னு வந்தது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. என்ன பிரியா உனக்கு எப்படி பிடிச்சிதா? எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி நல்லா திருப்தியாக இருந்தது. ஆமாம் அங்கே சீர்வரிசை தட்டு தான் ஹைலைட் ஆக்கிடுச்சு. அதே மாதிரி வந்து கிராண்டாக கட்டிடுச்சு. எல்லாரும் அதான் ரொம்ப ஆடம்பரமாக பண்ணிட்டீங்களோ அப்படின்னு கேட்டாங்க. பார்க்க அப்படி தெரிஞ்சாலும் நாங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போயிட்டோம். அவ்வளோதான். ரொம்ப வந்து ஐயோ இவ்வளோ ஆயிருக்குமோ அவ்வளோ ஆயிருக்கான்ற மாதிரி இல்லை. ஓரளவுக்கு வந்து நம்ம எல்லாமே செஞ்சதுனால அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெருசாக போகலை. அதே மாதிரி எல்லோரும் வந்து ஒவ்வொன்று அவங்க விருப்பப்படி எங்கள் ரிலேட்டிவ் என்ன பண்ணுவாங்கன்னா சரி இந்த ட்ரெஸ் எடுத்தால் நல்லா இருக்காது அது எடுத்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து கேட்டு பண்ணாங்க. சில பேர் வந்து காசு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு பிடிச்சது வாங்கிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சதுக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிடிச்சது அவங்க காசு கொடுத்ததுனால வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம்னாங்க. அவங்களே வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸுமே அவ்வளோ சூப்பராக ஆமாம் எல்லாமே நல்லா இருந்தது. அது வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நல்லா இது யார் கொடுத்தாங்க யார் என்னன்னு சொல்லிட்டு பிரித்து காமிச்சு நல்லா விளக்கமாக
வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நான் இந்த மாதிரி ரொம்ப நல்லா நடந்ததுங்க. சாப்பாடு வந்து சூப்பராக இருந்ததுங்க நல்லா. ஆனால் நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன்னா சாப்பாடு தாங்க முக்கியம். வரவங்க எல்லாருமே வந்து ஐயோ அந்த ஃபங்க்ஷனுக்கு போனோம், இது சாப்பாடு சரியில்லை. ஆனால் நாங்கள் சாப்பாடு வச்சதெல்லாம் யாருமே வீடியோ எடுக்கலைங்க. சாப்பாடு 7 வகையும் எடுக்கலை, சாப்பிட்டதே எடுக்கலை, யாருமே எடுக்கலை. எல்லாம் இங்கே ஃபோட்டோ எடுக்குது, வரவங்களை கவனிக்குது, அவங்கள கூப்பிட்டு முன்னாடி டைனிங் ஹால் ஃபுல்லாவே எங்க மாமியார் வீடு பொறுப்பு. ஆமாம், அவங்க ஏன்னா அவங்க தானே நமக்கு வரவேற்று நம்ம சாப்பாடுலாம் கொடுக்கணும். அதனால வந்து இன்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து யாருமே அங்கே போகல, எல்லாருக்கும் அவங்க சப்ளை பண்ணிக்கணும், அவங்க தான் பார்த்துக்கணும். நாங்கள் வந்து இங்கே இருந்துட்டோம். பிரியா கூட இங்கே வந்தவங்களுக்கெல்லாம் நிலங்கு வைக்கிறது, கிஃப்ட்டு கொடுக்கல, ரிட்டன் கிஃப்ட்டு நம்ம தானே கொடுக்கணும். கிஃப்ட்டு கொடுக்குறது, வரவங்களை கவனிக்கிறது, ஃபோட்டோக்கு நிற்க வைக்கிறது, இப்படி நாங்களாம் இருந்துட்டோம். ஆனால் போயிட்டு அப்பப்போ நான் போய் கேட்டு வந்தேன். ஆனால் சாப்பாடு ஃபோட்டோவில் எடுத்துருக்குறாங்க, ஆனால் வீடியோ வந்து யாருமே எடுக்கலை. சாப்பாடு எல்லாருமே விசாரித்து என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு இடையில நானும் போய் கேட்டு வந்தேன். பெங்களூர் போகிறவங்களாம் மத்தியானம் 3 மணிக்கு ட்ரெயின், ஊருக்கு போகிறவங்களுக்கு 3 மணிக்கு ட்ரெயின் இப்படின்றதால அவங்கள சீக்கிரமாக சாப்பிட வச்சு ஊருக்கு எல்லோரும் காரில் எடுத்துன்னு போய் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு வரத்துக்கு கரெக்டாக இருந்ததுங்க. இப்படி தான் வந்து 5 மணி வரைக்கும் எங்களுக்கு காலையிலேருந்து நான் 3 நாளாகவே ஓடிட்டே தான் இருந்தேன் பரபரப்பாக. சரி, இடையில வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே கிஃப்ட் எல்லாம் அம்மா காமிச்சிருப்பாங்க. ஆமாம், தனியாக யார் வச்சாங்கன்னு வந்து எக்ஸ்ட்ரா போட மாட்டாங்க வீடியோ. ஏன்னா அங்கேயே எடுத்ததை மறந்துட்டாங்க அம்மா. நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆமாம், அதே இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணிவிடுவேன். 2 பேருமே தான் பேசியிருப்போம். யார் இதை கொடுத்தாங்க, என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நாங்கள் காமிச்சிருப்பேன். நான் அந்த வீடியோவும் வரும். சூப்பராக நல்ல மாதிரியாக மனசுக்கு நிறைவாக, அதாவது எனக்கு நடக்காததை நம்ம பொண்ணுக்கு நம்ம வந்து நடத்தி காமிக்கணும், அழகாக நம்ம நடத்தணும், கண்ணுக்கு அழகாக பார்க்கணும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி என் பையனுக்கும் அவருக்கும் நான் சொல்லிட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பிரியாவோட சீமந்தம் செய்வேன், நீங்கள் யாரும் வேணான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆனால் யாருமே எங்கள் அண்ணன் தான் பயங்கர இன்வால்மெண்ட்டு. ஆமாம், ஒரு பக்கம் எப்போவுமே பண்ணுறது தான். ஆனால் அண்ணா வந்து மேரேஜில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டார். கொஞ்சம் சிம்பிளாக பண்ணணும், நல்லா இருக்கணும், ஆனால் அமௌண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் மிச்சம் பண்ணணும். ஆனால் அம்மா கேட்கல, ரொம்ப கிராண்டா பண்ணிட்டாங்க மேரேஜ். ஆனா இதுக்கு எங்க அண்ணனே ரொம்ப இன்வால்வா, இது வாங்கலாம் அது வாங்கலாம். ஸ்வீட் எல்லாம் வந்து அவன் தான், அதுவும் இதுல என்னது கோயம்புத்தூர்ல ஆனந்தாஸ்ல தான் வாங்கினா, வேற கடையில வாங்கினா பிரியா சாப்பிடணும், நம்ம தட்டு வரிசை வைக்கிறேன்னா கொஞ்சமாவது சும்மா ஒரு பீஸாவது பிரியா சாப்பிடணும்னு சொல்லிட்டு பிடிச்ச மாதிரி பால்கோவா அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ஒரு 15 தட்டுக்கு வந்து என்னுடைய பையன் தான் அவன் தாங்க வாங்கினான். ஆனந்தாஸ்ல எல்லாமே 15 தட்டுக்கு வந்து அவன் தான் வாங்கினான். எல்லாமே அவனுடைய இதுதான் வாங்கினான். எல்லாமே பிடிச்ச மாதிரி, தங்கச்சிக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செஞ்சான். ரொம்ப எல்லாருமே வந்து ஒரு சின்ன மனஸ்தாபம் கூட இல்லாமல் எல்லாரும் சொந்த பந்தங்க எல்லாருமே கூப்பிட்டுங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவ்வளோ லாங்குங்க, எங்களுக்கு யாருமே வந்து பக்கத்தில் சொந்தங்களே கிடையாது. பெங்களூரு, மெட்ராஸு, அரக்கோணம், கோயம்புத்தூர், திருத்தணி, கோயம்புத்தூர்ல 20 பேருக்கு வந்தாங்க. எல்லாமே ஃபேமிலியாக வந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்களும் எதிர்பார்க்கல, இவ்வளோ பேர் லாங் தான், எங்கள் சொந்தம் எல்லாமே லாங் தானா, அதனால் எல்லோரும் வருவாங்களா அப்படின்னு நினச்சோம். ஆனால் சூப்பராக வந்தாங்க, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப மன நிறைவாக இருந்தது. என்னால் முடிஞ்சது பிரியாவுக்கு வளைகாப்பு அழகாக பண்ணிட்டேன். ஆனால் நல்லா கிராண்டாக வந்துருச்சு, அமைஞ்சிருச்சு. நமக்கு இன்னும் அடுத்தடுத்து இருக்குது. பிரியாவுக்கு வந்து டெலிவரி பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்தா பார்க்கணும், அப்புறம் அனுப்பணும், இங்கே அவங்களுக்கு சீர் கொடுத்து அனுப்பணும், அதுக்கு இடையில் என்னுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், இப்படி நிறைய வேலை இன்னும் ஓடிட்டே இருக்கும். நமக்கு ரெஸ்ட்டுன்றதே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். இல்லை பிரியா, இப்போ வந்து பிரியாவுக்கு வந்து இங்கே முடிஞ்ச உடனே அஷ்டமி நவமி இதெல்லாம் வந்துருச்சிங்களா, சீமந்தம் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே கூட்டின்னு போக முடியல. சரி, 7ஆம் தேதி வந்து பிரியாவுக்கு வந்து ஒரு செக்கப் இருக்குது, அது முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஊருக்கு கோயம்புத்தூர் கூட்டின்னு போயிடலாம் அப்படின்ற முடிவோடு நானும் இங்கே இருந்துட்டு, அப்பாவும் இருந்தார். இன்றைக்கி தான் காலையில் வந்து நான் இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வரும், இன்றைக்கி காலையில் தான் அப்பா வந்து கோயம்புத்தூர் போனார். நான் வந்து இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு பிரியாவை கூப்பிட்டு நம்ம கோயம்புத்தூருக்கு வந்துடுவோம். ஆமாம், பிரியாவுக்கு ரூம் வந்து சுத்தமாக இருக்கணும், அப்பா சொல்லிட்டு போனது, பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அவர் போய்ட்டு க்ளீன் பண்ணிட்டோம். நம்மளுடைய வளைகாப்பு வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் நான் எப்படி செஞ்சேன், எப்படி பண்ணேன், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, அதில் ஏதாவது நிறைய குறை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். இல்லைம்மா நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க, எந்த குறையும் இல்லைன்றதை நீங்கள் வந்து மனசார சொல்லும் போது தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமோ, நம்ம இவ்வளோ பண்ணியிருக்குமான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத விட நீங்களாம் சொன்னால் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.